ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய் யூ ஆர் மை க்ளோரியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம யூட்டும் ஜிஜியும் மறுபடியும் சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஜிஜியோட அம்மா போன்ல அவளை கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல, ரொமான்ஸ் மேல உனக்கு மரியாதையும் இல்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மா இல்லம்மா, அவன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு ஜிஜி பேசிட்டு போனை கட் பண்றா. எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மரியாதையே இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஜிஜி சொல்ல, உன்னால எங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்க அப்படின்னு யூடியூப் சொல்றான். எங்க அப்பா அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருக்காருன்னு சொல்ல, எங்க அப்பா கூட அதை தான் சொன்னாரு அப்படின்னு யூடியூப் மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிஜி பாக்குறா, உன்னால மானம் போச்சு மரியாதை போச்சு, ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் மாறி மாறி காலை வாரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல யூடியூப் சிரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்ப பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான கால் உனக்கு ஒரு வருது அப்படின்னு ஜிஜி சொல்றா. யாரு யூடியூபோட போனுக்கு அவனோட ரூம்மேட் இருப்பான்ல, இப்ப கூட வேற இடத்துக்கு போயிட்டான்ல, அந்த பையன் தான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவன்கிட்ட பேசி அவனை பயமுறுத்தேன் அப்படின்னு யூடியூப் சொல்ல, ஜிஜி உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. ஹாய், நான் தான் ஜிஜி, யூடியூபோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப பாரு அவன் போன் பண்ற வேகத்தை அப்படின்னு யூடியூப் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆகுது. பார்த்தா தண்ணி குடிச்சிட்டு இருந்த அந்த ரூம்மேட் தண்ணிய போன் மேலேயே ஷாக்ல துப்பி அதுக்கப்புறம் தொடச்சிட்டு கால் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. வீடியோ காலே பண்ணிடுறான். ஜிஜி போன் அட்டென்ட் பண்றா. நம்பவே முடியல. இருமா இரு, நான் கொஞ்சம் காம் டவுன் ஆயிக்கிறேன், இப்பதான் வர என் தண்ணியை வர போன்லயே துப்பி வச்சுட்டேன், தொடச்சிட்டு போன் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா நீயும் யூடியூபும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, எங்க அவன் மூஞ்சி காதல் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு என்கிட்ட கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேகமா ஜிஜி காட்டுறா. ஆனா எந்த எக்ஸ்பிரஷனும் சேஞ்ச் ஆகலையே அப்படின்னு ஜிஜி சொல்றா. அது உனக்கு தெரியாது, இத்தனை நாளா கூடயே வாழ்ந்த எனக்கு தெரியும், இவன் முகம் இதை விட கொடூரமா இருக்கும், இப்ப காதல் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா சாஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு ரூம்மேட் சொல்ல ஆரம்பிக்க ஜிஜி சிரிச்சிட்டு இருக்கா. இத்தனை நாள் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்துட்டு நான் இப்பதான் ஊரை விட்டு வந்தேன், இப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்தீங்க, இல்லன்னா ரெண்டு பேரையும் பார்த்து ட்ரீட் வாங்கி இருந்திருப்பேன் அப்படின்னு ரூம்மேட் கேட்க, அது தப்பு இவன் மேலதான் அப்படின்னு ஜிஜி சொல்றா. இவன் நாள் பிரிஞ்சதுக்கு காரணம், அது மட்டும் இல்லாம நானும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, என்ன ஈஸியா கரெக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஜிஜி கேட்க, சரி ஓகே என்ன பத்தி குறை பேசி அடிச்சுக்கிறதுனா அப்புறம் பேசிக்கோங்க, இப்ப போனை கட் பண்ணுங்க அப்படின்னு யூடியூப் சொல்றான். ஜிஜி பாக்குறா, நம்ம எல்லாம் கேம் விளையாடுவோம்ல, இப்ப மறுபடியும் ஒரு கேம் போடலாமா, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்ல ரூம்மேட் பாக்குறான். ஓகே ஓகேவா கேம் வா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இங்க நம்ம ஜிஜியும் ரூம்மேட்டும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி கத்தி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க யூடியூப் பாக்குறான். சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஜிஜி அவளோட போன்ல இருந்தே நம்ம ரூம்மேட்டுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவ்வளவு பெரிய ஹீரோயினை வேற நான் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிட்டேன்னு பல்ல காட்டிக்கிட்டே இந்த கேம் ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் சிரிச்சுட்டே வர, எதுக்கு நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்த, நம்ம ஃப்ளோருக்கு வந்து போயிருக்கலாம்ல அப்படின்னு ஜிஜி கேட்டுட்டு இருக்கா. கேம்ல வாய்ஸ் ஆன்ல இருக்குங்கதால எனது ஜிஜியோட வீட்டுக்கு நீ போயிருக்கியா, எதுக்குடா உன் வீட்டுக்கு போகாம அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரூம்மேட் கேக்குறான். யூடியூப் பாக்குறான், இது சரிப்பட்டு வராது, எங்க உன் போனை கொடு அப்படின்னு விளையாடிட்டு இருந்த இந்த கேமை வாங்கி யூடியூப் விறுவிறுன்னு விளையாட ஆரம்பிக்க, இல்லையே இது ஜிஜி இல்ல வேற யாரும் விளையாடுறாங்க, டே உன் வேலையை காட்டாத அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். யூடியூப் அதெல்லாம் எதையும் கண்டுக்காம மின்னல் வேகத்துல விளையாடி அந்த கேம் அவனே ஜெயிச்சு முடிச்சுட்டு, இப்போ ஓகேவா முதல்ல கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸ் எடுக்கணும், அதுக்காக தான் இந்த ஃப்ளோருக்கு வந்தேன் அப்படின்னு அந்த லாக்கர் ரூம் இருக்கும்ல அங்க போறான். போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பாஸ்வேர்டை அவன் போட ஆரம்பிக்க ஜிஜி பாக்குறா. என்னோட வீட்டு பாஸ்வேர்டும் இந்த லாக்கர் பாஸ்வேர்டும் ஒண்ணுதான், அதுக்கு நீ இவ்வளவு வேகமா நீ போடுவியா அப்படின்னு கேட்க, அடுத்த தடவை வேணா ஸ்லோவா போடுற மாதிரி வேணா நான் ஆக்ட் பண்றேன், ஓகேவா இந்த லெட்டர் நானே தான் உனக்கு போட்டேன், இதை போடும் போதே நானே உனக்கு இதை படிச்சு காட்டணும்னு நினைச்சேன், அதே மாதிரி விதி நம்மள சேர்த்து வச்சிருச்சு, சோ அதை வீட்டுக்கு போயிட்டு நானே உனக்கு படிச்சு காட்டுறேன் அப்படின்னு யூடியூப் ஜிஜியை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு போறான். யூடியூபோட மடியில படுத்துட்டு அவன் எழுதியிருக்க அந்த லெட்டரோட கதையெல்லாம் ஃபுல்லா ஜிஜி கேட்க ஆரம்பிக்கிறா. யூடியூப் அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஜிஜிக்கு லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு, எனக்கு பயங்கரமா தூக்கம் வர மாதிரி இருக்கு, ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி பாக்குறா. சரி நீ கிளம்பு, அப்புறமா உனக்கு மெட்ரோ கடை காட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு நைட் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்னு யூடியூப் சொல்றான். ஜிஜி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இங்க சோஃபா இருக்குல்ல, இதுலயே நான் படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, ஜிஜி எனக்கு எப்படி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தெரியாது, நான் ஏதாவது ஓவரா பண்ண அப்படின்னு வச்சுக்கோயேன், நீ என்கிட்ட சொல்லு, இப்ப நான் இங்கேயே ஸ்டே பண்றேன்னு சொல்றேன்ல அது கொஞ்சம் ஓவரா இருக்கா என்ன அப்படின்னு யூடியூப் கேட்டு, நாளைக்கு நீ 8 மணிக்கு ஃபிளைட் ஏற போற புது டிராமா ஷூட்டிங்காக, அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கவே போறது இல்ல, அதனால உனக்கு நேரா ஏர்போர்ட் வரைய வந்து பாய் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நான் இப்ப கிளம்பி போனேன்னா 4 மணிக்கு மறுபடியும் அங்க வந்து கிளம்பி வர மாதிரி இருக்கும், அதனால தான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்குவான்னு கேட்க, உடனே ஜிஜி பாக்குறா. நீ கொஞ்சம் கூட மாற வேணாம், நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூடியூப் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஜிஜியோட வீட்டு கதவை அங்க வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு தட்டிக்கிட்டு இருக்கா. யூடியூப் தான் வந்து கதவை ஓபன் பண்றான். அசிஸ்டன்ட் பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்னது இது, எப்ப வந்தீங்க, இங்கே ஸ்டே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு உள்ள போறா. யூடியூப் நேரா போயிட்டு ஜிஜி எந்திரிவான், அசிஸ்டன்ட் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. நானும் ஆர்டர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு யூடியூப் ஜிஜிக்கு அவனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடுறான். அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து உட்காந்து அவன் மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்படியே மாறி மாறி எனக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா நான் குண்டாயிருவேன் போல, இதுல வேற கொஞ்சம் ஸ்வீட் கூட இருக்குன்னு சொல்ல யூடியூப் பாக்குறான். அப்போ
ஏன் ட்ரிங்க குடி அப்படின்னு அவனோடத கொடுத்துடுறான். அதை குடிச்சிட்டு இதுல ஸ்வீட்டே இல்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஜிஜி சொல்றா. அப்ப வேணா ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 ட்ரிங்கையும் கலந்து பாதி பாதி சுகர் பண்ணிட்டு இப்ப குடி அப்படின்னு சொல்ல அதே கப்ல ஜிஜி எடுத்து குடிக்கிறா. இது அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா. ஆஹா, இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல, எனக்கு கூச்சமா வருதேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏர்போர்ட்டுக்கு நேரா வரதுக்குள்ள மேனேஜர் அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணிடுறாங்க. யாரு டிரைவ் பண்ணிட்டு வரா, போன் பேசிட்டு இருக்கு அப்படின்னு மேனேஜர் கேட்க நீங்களே பாருங்கன்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. பார்த்தா நம்ம யூடியூப் டிரைவ் பண்ணிட்டு வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னையா அது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க உடனே நம்ம ஜிஜி வைக்கப்படுறா. அதை பார்த்ததும் மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்றது இருக்கட்டும் தம்பி, இதுக்கு மேல நீ மாஸ்க் போட்டுதான்ப்பா எங்க இருந்தாலும் வெளியே வரணும், இது பப்ளிக் பிளேஸ், பார்த்து பிஹேவ் பண்ணும் புரியுதான்னு சொல்ல யூடியூப் ஓகேன்னு தலையாட்டிட்டு மாஸ்க போட்டுக்கிறான். ஜிஜிக்கு பாய் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, என்னால ஒன்னே லீவ் எடுக்க முடியாது, கிட்டத்தட்ட 2 months ஆகுது ஆகும் சொல்ல 2 months ஆகுமா, நான் தான் டைம் இல்லாம சுத்திட்டே இருப்பேன் நினைச்சேன், ஆனா நீ ஒரு பிஸியான ப்ரொஃபஷனல் இருக்கங்கத நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மேனேஜர் பார்த்துட்டு ஐயோ பார்த்து அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க. மறுபடியும் யூடியூப் கிளம்புறா, அவனோட வேலைக்கு போயிட்டு இருக்கான். இங்க ஜிஜி ஏதோ சின்சியரா இருக்க, மேனேஜரான குழப்பத்துல இருக்காங்க. எப்படியாவது உங்க காதல் கதை வெளியே யாருக்கும் தெரியாம பத்திரமா பாத்துக்கணும், தெரிஞ்சாலும் அது எந்த பிரச்சனையும் ஆகாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்க நாங்க 2 பேரும் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறோம், அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதுல ப்ராப்ளம் வராம இருக்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல மேனேஜர் பாக்குறாங்க. போச்சு, இவ்வளவு இப்படி தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்கா, இனிமே முழு பொறுப்பும் ஏன் தலையில தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப்க்கு ஜிஜி மெசேஜ் பண்றா. நான் தான் இனிமே உன்னோட ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட், இனிமே எந்த உனக்கு பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் பேசணும், ஏன்னா நான் ஒரு ஏஐ அப்படின்னு சொல்ல ஏஐ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வேலையை பார்க்க போறான். ஒரு 2 நாள் ஓடிடுது. 3வது நாள் யூடியூப் வேகமா அவனுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலான்னு உட்கார அந்த போட்டோ எடுக்கிறான். எடுத்து நம்ம ஜிஜிக்கு அனுப்பிடுறான். என்னது இவ்வளவு நல்லா நீ சமைப்பியா, பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல இது மட்டும் தான் எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு யூடியூப் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இன்னும் 2 days ஆகுது. நம்ம ஜிஜி பிரஷ் பண்ணிட்டு இருக்கா. இன்னில இருந்து தான் என்னோட ஷூட்டிங் முழுசா ஸ்டார்ட் ஆக போகுது, இது வரைய டேபிள் ரீடிங் தான் நடந்ததுன்னு சொல்ல இனிமே தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போதா, ஏன் ரொம்ப நர்வஸா இருக்க, எப்பவுமே நர்வஸா இருப்பியா ஷூட்டிங்க்கு முன்னாடி அப்படின்னு யூடியூப் கேக்குறான். இல்ல இந்த டைரக்டர்ட்ட நான் புதுசா நடிக்க போறேன், இது கொஞ்சம் வந்து டிஃபரெண்டான கான்செப்ட்ங்கதால கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. யூடியூப் போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க. 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் ஒன்னா போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நீ யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு போட்டோ வேற சாப்பாடெல்லாம் எடுத்து அனுப்புறியே அப்படின்னு அந்த பையன் கேட்க அதுவா என் ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு யூடியூப் சொல்றான். பழக்க தோஷத்துல அந்த பையன் எட்டி பாக்குறான். என்ன ரிப்ளை எல்லாம் வருது, நிஜமாவே இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சா, இது என்னதுடா, எந்த மாதிரி ஒரு ஆப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்க ஆரம்பிக்கிறான். யூடியூப் சிரிச்சுட்டே இருக்கான். இங்க ஜிஜி மெசேஜ் அனுப்புறதையும் அசிஸ்டன்ட் பண்ணி எட்டி பார்த்துட்டு பரவாயில்ல, நீங்க மட்டும் தான் உங்களை பயங்கர அழகு நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன், உங்க பாய் ஃப்ரெண்டு கொஞ்சமும் குறைச்சவர் இல்ல, ஐடி கார்டுல கூட நான் அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொல்ல ஆமா நாங்க போட்டி போட்டுக்கிட்டு அப்படிதான் அப்படின்னு ஜிஜி பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. ஜிஜி அன்னைக்கு மறுபடியும் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஷூட்டிங் முடிச்சிட்டு அவங்க மேனேஜர் பாக்குறாங்க. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் யூடியூப் ரொம்ப வெளிப்படையா இருக்கான், அவனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு, அடிக்கடி அவனே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லுன்னு மேனேஜர் சொல்ல ஜிஜி அதை வேகமா யூடியூப்க்கு மெசேஜ் அனுப்புறா. அப்படியா, அவ்வளவு டிரான்ஸ்பரண்டாவா இருக்கேன் அப்படின்னு யூடியூப் வீடியோ கால் போட்டுடுறான். ஜிஜி பேச ஆரம்பிக்கிறா. ஆமா நீ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்க, இல்லைன்னா நம்ம போட்டோ எல்லா இடத்துலயும் ஷேர் ஆயிரும் புரியுதா, கொஞ்சம் பார்த்து கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன எழுதுற சின்சியரா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. யூடியூப் பாக்குறான். நான் உனக்கு ஒரு புது கதை எழுதி தரேன்னு சொன்னேன்ல, அந்த கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ்க்கு ஒரு சின்ன பொண்ணு டிராவல் ஆகி போற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கான். நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு எழுதிட்டு இருக்க, இப்படி ஒரு பேரே கிடையாது அப்படின்னு யூடியூப்ட நம்ம ஜிஜி சொல்றா. அதுவா, இது மார்ஸ்க்கு இப்ப யாரும் போற ஐடியாலேயே இல்ல, ஒருவேளை போனா கூட இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும், அப்ப என்ன மாதிரி வேணாலும் பேர் வைப்பாங்கல்ல, ஒருவேளை நம்ம தலைமுறையிலேயே இப்படி ஒரு பேர் வரலாம்ல அப்படின்னு யூடியூப் கேட்க ஜிஜிக்கு கூச்சமா வந்துட்டு இருக்கு. அது பொண்ணு என்ன மாதிரி இருக்குமா இல்ல ஒன்ன மாதிரி இருக்குமா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. நீ என்னோட ஜீன்ஸுக்குலாம் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தா லைட்டா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு யூடியூப் சொல்ல இந்த பையன் படிக்கவே விட மாட்டேங்கிறான்ப்பா, நான் ஸ்கிரிப்ட் எப்படி படிக்கிறது, வெக்கப்பட்டுட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அடுத்து மறுபடியும் ஷூட்டிங் போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஷூட்டிங்ல நம்ம ஜிஜிக்கு அந்த டைரக்டர் மறுபடியும் இன்னொரு ஷாட் போமா, இன்னொரு தடவை போமா அப்படின்னு ரீடேக் எடுத்துட்டே இருக்காங்க. ஜிஜிக்கே கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறமா வேகமா வந்து நம்ம யூடியூப் அவனோட போனை செக் பண்ணி பார்த்தா அதுல அழுகிற மாதிரி நம்ம ஜிஜி ஒரு ஸ்மைலி அனுப்பியிருக்கா. யூடியூப் உடனே என்ன ஆச்சுன்னு கேட்க இன்னைக்கு அந்த டைரக்டர் ரீடேக் எடுத்துட்டே இருந்தாரு, எனக்கு ஆக்வர்டா இருந்தது, அவமானமா இருந்ததுன்னு சொல்ல என்னோட வேலையில எல்லாம் டெய்லி பிரச்சனை வருமா, அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டராவே தெரியல, நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு யூடியூப் சொல்றான். உனக்கு என் வேலையில பிரச்சனை வருது, நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கும் போது பிரச்சனை வரது தானே, அதனால எனக்கும் இப்ப மூடு சரியாயிடுச்சு, பிரச்சனை வராம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பேசி அவளே சமாதானம் ஆயிடுறா. இதுக்கு பேதான் சோல்மேட்டு கூட இருக்குது போல அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம யூடியூபும் ஜிஜியும் மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு ஒரு 20 days ஆயிடுது ஷூட்டிங் போக ஆரம்பிச்சு. ஷூட்டிங்லாம் நல்லா போதா அப்படின்னு யூடியூப் கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. யூடியூப் உடனே சிரிச்சுட்டு சரி ஓகே மேடம் என்ன எப்ப பார்க்க வரதா இருக்கீங்க, நான் நாளைக்கு கூட ஒரு கேம் விளையாட போறேன், எங்க ஆபீஸ்ல கேம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு யூடியூப் சொல்ல போக
போகும்போது அப்ப கண்டிப்பா உன்ன போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. நீ ஸ்போர்ட்ஸ் வேர்ல இருக்கறத நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஜிஜி சொல்றா. அதே மாதிரி யூடியூப் கேம் விளையாட போனது ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறான். இந்த போட்டோ எடுக்க போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு பொண்ணோட பிளைண்ட் டேட் போறேன் புதுசா. அந்த பொண்ணுக்காக அனுப்பணும்னு சொன்னோன்னா அவங்க எனக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜி கேக்குறா. உன்னோட போட்டோவும் எனக்கு ஒன்னு அனுப்பு அப்படின்னு யூடியூப் சொன்னதும் போட்டோ அனுப்பணுமாமே அப்படின்னு கையில டெடி பேர்லாம் வச்சு கியூட்டா ஒரு போட்டோ எடுத்து ஜிஜி அனுப்பிட்டு இருக்கா. என்ன யூடியூப்ல இருந்து ரிப்ளையே வரல அப்படின்னு பார்த்தா நம்ம யூடியூப்ல இருந்து காலே வந்துருது அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம். செம்ம கியூட்டா இருக்க, ஆனா பொண்ணுங்க செல்ஃபியை நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ மேடம் நான் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறது அப்படின்னு யூடியூப் கேட்டுட்டு இருக்கான். ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. 26 நாள் ஆயிடுது. ஒரு வழியா ஷூட்டிங்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்போ ஜிஜி கிட்ட ஒரு ஆளுங்க ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஆட் ஒன்னு ஷூட் பண்ணணும், ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சிருக்கு, நம்ம சிட்டிக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்க ஜிஜி பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. யூடியூப் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் 2 நாள் வந்து ஆட் ஷூட்டிங்காக வர போறேனே, உங்களை பார்க்க டைம் கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. யூடியூப் ஹாப்பி ஆயிடுறான். நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி பிக்கப் பண்ண வரும்போது இருங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன், போட்டோவோட மேட்ச் ஆகுதான்னு பாக்குறேன் அப்படின்னு ஜிஜி நம்ம யூடியூபோட போட்டோ மேட்ச் பண்ணி பாக்குறா. ஆமா அதே ஆள் மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, நானும் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கண்ணாடியை கழட்டிட்டு யூடியூப் செக் பண்ண ஆரம்பிக்க அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா. பப்ளிக் பார்த்து பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. யூடியூப் ஜிஜியும் அங்க இருந்து கார்ல ஏறி கிளம்புறாங்க. யாரோ ஒரு 3 பசங்க பின்னாடியே போயிட்டு ஃபாலோ பண்றாங்க அந்த 2 பேரையும். இது ஜிஜி தானே, நமக்கு செம்ம கண்டென்ட் கிடைச்சிருக்கு, நல்லா நம்ம ட்ரெண்ட் ஆக போறோம், யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்க்க நல்லா இருந்தா ஆனா செலிபிரிட்டி மாதிரி தெரியல, ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜியோட வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பயங்கர டிராபிக்கா இருக்கு. ரொம்ப நேரமா வண்டி நிக்குது. நானே கொஞ்ச நேரத்துக்காக தான் வந்திருக்கேன், 1 நாள் 2 நாளுக்காக, அதுலயும் இவ்வளவு டிராபிக்கா அப்படின்னு ஜிஜி சொல்றா. யூடியூப் பாக்குறான். இங்க இருந்து 20 மினிட்ஸ்ல தான் என்னோட வீடு இருக்கு, என் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்க சரி ஓகே அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. ரூட்டை மாத்திட்டு யூடியூபோட வீட்டுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. என்னது இது, கார் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த பக்கமா ஜிஜியோட வீடு இல்லையே அப்படின்னு அந்த 3 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. யூடியூபும் ஜிஜியும் இதெல்லாம் கண்டுக்காம அவங்க படுக்க நேரம் அபார்ட்மெண்ட் கிட்ட போறாங்க. பரவாயில்லையே இந்த அபார்ட்மெண்ட் பாக்கிறதுக்கு பழைய பில்டிங் மாதிரி அழகா இருக்கு அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இறங்க ஆரம்பிக்கிறா. யூடியூப் ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஆனா முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜிக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த கார்ல இருக்கிற பசங்க என்னது இது, கார் இவ்வளவு நேரமா நிக்குது, யாரும் இறங்கவே இல்ல, என்ன ஆளுங்க இன்னும் வரவே இல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஜிஜியும் யூடியூபும் இறங்குறாங்க. இந்த பசங்க மறுபடியும் போட்டோவா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல செலிபிரிட்டிஸ் எல்லாம் யாரும் இருக்க மாதிரி தெரியலையே நம்ம பேசிட்டு இருக்காங்க. ஜிஜி யூடியூபோட வீட்டுக்குள்ள வரா. என்னது வீடே லைப்ரரி மாதிரி இருக்கு, இவ்ளோ புக்ஸ் இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கா. யூடியூப் பாக்குறான். என் வீட சுத்தி பாக்குறியா அப்படின்னு கேட்க ஹை பாக்குறேன், ஒரு ரூம் எங்க இருக்கு அப்படின்னு இவளே வாலண்டியரா கேட்டுட்டு இருக்கா. உடனே யூடியூப்ல கூட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறான். இந்த மாதிரி என்னப்பா எல்லா இடத்துலயும் புக்கா இருக்கு, எங்க வீட்ல எல்லா இடத்துலயும் மேக்கப் ஜாமானா இருக்கும், எனக்கே கொஞ்சம் அவமானமா இருக்குன்னு சொல்ல, உன் ஃபீல்டுக்கு அது தேவைப்படுது, என் ஃபீல்டுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு யூடியூப் சொல்றான். அடுத்து ஒரு ரூம்க்கு கூட்டு போயிட்டு அங்க ஒரு ராக்கெட் டால் ஒன்னு இருக்கு, அந்த டாய் எடுத்து கொடுக்குறான். இவ்வளவு அழகான டாயவா உள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்க அப்படின்னு ஜிஜி கேட்க, இதோட ஓனர் இப்பதானே வந்திருக்காங்க, அதான் கொடுத்துட்டேன்னு சொல்ல, செம்ம கியூட்டா இருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு யூடியூப்ட சொல்லிட்டு ஜிஜி அந்த டாய் எடுத்து வெளியே போயிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. முதல்ல நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு யூடியூப் அவனோட ஸ்பெஷல் நூடுல்ஸ் செய்யறான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதுக்காகவா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ண, நல்லாவே இல்ல, வேகவே இல்ல, இது எப்படி மனுஷன் சாப்பிடுறது அப்படின்னு ஜிஜி கேக்குறா. இல்லையே நல்லா தானே குக் பண்ணுவேன் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்பவுமே நான் சாப்பிடுறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உன் வயிறு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு போல, வேகாததையே செரிக்கிற அளவுக்கு, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. கூட உனக்கு இந்த கேம் சூப்பர் ரவுண்ட், இதுல நானே ஒரு புது ஹீரோ எடுத்து விளையாடலாம்னு நினைச்சேன், நான் விளையாடி தரேன் அப்படின்னு யூடியூப் அதை வாங்குறான். இன்னைக்குன்னு பார்த்து எப்பவுமே சூப்பரா ஜெயிக்கிற யூடியூப் 4-5 தடவை தோத்து போயிட்டு மறுபடியும் விளையாடுறான். எல்லா தடவையும் தோத்து போயிட்டே இருக்கான். ஜிஜியே பார்த்து டயர்ட் ஆயிடுறா. உனக்கு வெயிட் பண்ணி ஜெயிக்க தெரியாதா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் ஏன்னா இப்ப ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா பல மணி நேரத்துக்கு அப்புறமா ஜெயிச்சிடுறான். ஜிஜி ஹாப்பி ஆயிடுறா. சரி நான் கிளம்புறேன், என் வீட்டுக்கு போலாமா, என்ன டிராப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிக்க ஆரம்பிக்க, இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பேசாம நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாமா அப்படின்னு யூடியூப் கேக்குறான். ஜிஜியை பாக்குறா. டே இப்ப நீ என்ன பிளான் பண்ண, வேணும்னே தோத்து இத்தனை மணி நேரமா விளையாடி என்ன இங்க தங்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்க, உன்னோட வலையில நான் விழுந்துட்டேனா அப்படின்னு கேட்க, யூடியூப் ஒண்ணு இல்லையே நீ என்ன சொல்ற, எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறான். ஜிஜி சரி பரவாயில்ல, அப்ப இந்த இன்னொரு கேம் வச்சு இன்னொரு ஹீரோ எடுத்து விளையாடு பாக்கலாம், 15 தடவை நீ ஜெயிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு அவ்வளவு நல்லா விளையாட தெரியாது, சரி பரவாயில்ல விளையாடுற அப்படின்னு யூடியூப் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஜிஜி கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். ஜிஜி பாக்குறா. போதும் என்ன வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. யூடியூப்ல எழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறான். இங்க பாரு என் வீட்டுல நீ தங்குறன்னு சொன்னியா இல்லையா, நான் உன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்க, சரி பரவாயில்ல போனா போது, ரொம்ப கெஞ்சுற, இங்கே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. யூடியூப்ல கூட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இங்கதான் கெஸ்ட் ரூம் இருக்கு, இங்கே நீ தூங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு யூடியூப் சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.